பிரைஸ் தி லார்ட். சாட்டர்டே திருப்பி சந்திக்கிற சந்தோஷம். ஸோ போன செஷனில் நம்ம பாவத்தை குறித்து பார்த்தோம் இல்லைங்களா, பாவம்னா என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம். அந்த செஷன் நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணும். ஏன்னா அது ஒரு ஐ ஓப்பனிங் செஷன். அது நம்ம நிறைய டைமில் பாவம்னா என்னன்னு தெரியாமல் ஜனங்களுடைய செயல்களை பார்த்து நம்ம அவங்கள பாவிகள் அப்படின்னு சொல்லி நம்ம அவங்கள ஜட்ஜ் பண்ணிடுறோம். நம்ம அடுத்தவங்கள ஜட்ஜ் பண்ணிடுறோம் ஈஸியாக. ஏன்னா அதுக்கு பின்னால் அது என்னன்னு தெரியாத பட்சத்தில் அது மாதிரி நம்ம பண்ணுறோம். ஸோ அந்த மாதிரி டைம்லேருந்து நம்ம கண்கள் திறக்கப்படுது. அப்போது முதலாவது எப்படி அந்த பாவம் உள்ளே வந்துச்சு பாருங்களேன். முதலாவது அவன் ஒரு பொய்யை சொல்கிறான். பிசாசு அந்த பொய்யை சொல்லி அந்த பொய்யை நம்புகிறோம். ஆதாம் நம்புகிறான், ஏவாள் நம்புகிறாங்க. உடனே அது அவங்களுடைய நிஜமாய் மாறுகிறது. அது ரொம்ப ஒரு முக்கியமான ஸ்டேட்மெண்ட் அது. ஏன்னா கடவுள் எப்படி உலகத்தை படைச்சார்? கடவுள் எப்படி உலகத்தை படைச்சார்? கடவுள் எப்படி உலகத்தை படைச்சாரோ அதுதான் நிஜம், அதுதான் ரியாலிட்டி. நிஜம்னா ரியாலிட்டி. ஓகே, அவருடைய சாயலில் ஆதாம் ஏவாளை படைக்கிறாரு. அப்போ அதுதான் ரியாலிட்டி. அவங்க எப்படி இருந்தாங்க, அவங்க எப்படி ஃபங்க்ஷன் பண்ணாங்க, அதுதான் ஒரிஜினல் ப்ரீ கிரியேஷன். கர்த்தர் எப்படியாக இருந்தார், அதான் அந்த ஆவி, ஃபாதர் சன் ஹோலி ஸ்பிரிட், பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவராய் திரியேக தேவனாய் சிருஷ்டிப்புக்கு முன்னாலே, கிரியேஷனுக்கு முன்னாலே இருந்தே அப்படி தான் இருக்கிறாங்க இல்லைங்களா. அப்போ அவங்களுக்குள்ள அன்பு இருக்குது, தாழ்மை இருக்குது, ஹியூமிலிட்டி, பரிபூர்ணம் இருக்குது, கம்ப்ளீட்னஸ். அதெல்லாம் அதெல்லாம் அவங்களோட நீடு கிடையாது பாருங்கள். அது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இன்றைக்கி கூட ஒரு சகோதரி வந்திருந்தாங்க வீட்டுக்கு. அவங்களுடைய ரொம்ப ஒரு பாரத்தோடு நிறையா அவங்களுடைய ஸ்டோரியெல்லாம் சொல்லி நிறையா அழுதுட்டு போனாங்க. அப்போ அவங்க போன செஷனுக்கு முன்னால் செஷன் ஆங்கிலத்தில் இதை பற்றி பேசிட்டு வரேன். இதையும் இந்த சப்ஜெக்டில் இதே மாதிரி பேசிட்டு வரேன். அப்போ அவங்க சொன்னாங்க, எனக்கு இப்போ தான் பிரதர் புரிஞ்சுது, நம்ம தேவனை வர்ஷிப் பண்ணுறதுக்காக படைக்கப்பட்டோம் நான் நம்பிட்டு இருந்தேன். ஆனால் நீங்கள் அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணீங்க, தேவனை நம்மளை அவர் வர்ஷிப் பண்ணுறதுக்காக படைக்கலை, அவர் அன்பை ருசி பார்ப்பதற்காக படைத்தார். புரியுதுங்களா? அவருடைய அன்பு நிமித்தம் படைத்தார். நம்மளை அன்பு நிமித்தம் தான் எல்லாத்தையும் படைத்தார். அதுதான் ரியாலிட்டி. அன்பு தான் ரியாலிட்டி, அன்பு தான் நிஜம். புரியுதுங்களா? இது நான் சொல்கிறது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. நீங்கள் இதெல்லாம் கொஞ்சம் யோசிக்கணும். அப்படியே யோசிக்கும்போது தான் இதோட வெயிட் கொஞ்சம் ஹார்ட்டில் உங்களுக்கு இறங்கும். சும்மா அப்படியே கேஷுவலாக விட்டுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், இதோட நமக்கு இதோட டெலிவரன்ஸ் நமக்கு கிடைக்காது. நம்ம எப்படி உடைக்கப்பட்டிருக்கோம் ஹார்ட்டில், நம்ம இருதயம் எப்படி நொறுங்குண்ட இருதயமாக இருக்குதுன்றதை நான் ஒரு 3-4 செஷனில் அப்படியே காட்டிகிட்டே வரேன். நான் இப்போ சொல்யூஷனையும் அப்படியே சைட் பை சைட் பார்த்துட்டே வரோம். நம்ம இப்போ ஆதாம் பாவம் பண்ண உடனே ஆதாம் கடவுளை பார்த்து, ஐயா நான் தெரியாமல் பண்ணிட்டேன், நான் மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி தான் வச்சுக்கோங்களேன். கடவுளும் அன்பான தேவனாக இருக்கிறதுனால நான் ஒன்று மன்னிச்சிட்றேன் அப்படின்னு சொல்லி ப்ராப்ளத்தை அப்பவே சால்வ் பண்ணியிருக்கலாமே. அப்போது இது மன்னிப்புன்றது அப்படியாக நடக்கிற காரியம் இல்லை. ஏன்னா பாவம் அவனுடைய செயலில் அது வெளிப்பட்டாலும் அது எங்கே ஆரம்பிச்சுதுன்னா, அவன் இருதயத்தில் ஒரு பொய்யை நம்புகிறான். அந்த பொய்யை நம்பும்போது அந்த பொய்யின் கண்ணோட்டத்தில் அவன் அந்த பழத்தை பார்க்கும்போது ஏவாளுக்கு அந்த கனிகளுடைய கான்சிக்வன்ஸ் வேறு மாதிரி தெரியுது. அந்த பொய்யின் ஃபில்டரில் பார்க்குது அந்த பொண்ணு. அந்த ஏவாள் பொய்யை சொல்கிறான், இது சாப்பிட்டா நீ கடவுள் மாதிரி ஆடுவ, ஞானம்லாம் வந்துடும் உனக்கு அவர் மாதிரி. ஆனால் நிஜம் என்னது? வாட் இஸ் ரியாலிட்டி? நிஜம்னா என்னதுன்னா, அவங்கள ஆண்டவர் ஏற்கனவே அப்படி தான் படைச்சிருந்தார். எப்படி படைச்சிருந்தார்? அவருடைய சாயலில் படைச்சிருந்தார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, தேவனை போல இந்த பூமியில் வாழ்வதற்கும் தேவனை போல எல்லாத்துலேயும் அவருடைய ரிஃப்ளெக்ஷன், அவருடைய பிரதிபலிப்பு தான் ஆதாமும் ஏவாளும் இருந்திருப்பாங்க. ஆனால் ஒரு பொய்யை நம்பி அந்த பொய்யில் ஆக்ட் பண்ணுற பாருங்க, இது ரொம்ப முக்கியம். இந்த பொய்யை ஆக்ட் பண்ணும்போது அது நிஜமாய் மாறுகிறது. அப்போ அதுக்கு கவுண்டர் ஆன்டிடோட் என்னது? ஆன்டிடோட் என்ன தெரியுமா? நிஜத்தை நம்பி நிஜத்தை ஆக்ட் பண்ணும்போது தான் அது நம்மளுடைய ரியாலிட்டியாக மாறும். இது ரொம்ப இம்பார்ட்டண்ட் ட்ரூத் இது. ஆக்சுவலி நான் இப்போ சொன்னது, எஸ்பெஷலி ஹீலிங் பற்றி பேசும்போது
இப்போ அதை பற்றி நான் சொன்னால் உங்களுக்கு ரொம்ப புரியாது, ஏன்னா அது ஹீலிங்கை பற்றி டீப்பாக எடுத்துகிட்டு போயிட்டு இதை சொன்னால் உங்களுக்கு நல்லா புரியும். இருந்தாலும் நான் சொல்கிறேன், நிறைய பேர் வந்து 1 Peter 1:24 கன்ஃபஸ் பண்ணுறாங்க, பை ஸ்ட்ரைப்ஸ் அவருடைய தழும்புகள்னால் சுகமானோம் அப்படிலாம் சொல்லி அதை கன்ஃபஸ் பண்ணுறாங்க. ஆனால் அதில் ஆக்ட் பண்ண மாட்டாங்க. அதை வந்து எப்படி பிரதர் ஆக்ட் பண்ணுறது, நான் தான் எனக்கு தான் உடம்புல இருக்குது இந்த பிரச்சனை, இந்த உடம்பை வச்சுட்டு நான் எப்படி ஆக்ட் பண்ணுறதுன்னா, அப்போ அந்த உடம்பில் என்ன சொல்லுதோ அதை தான் அவங்க நிஜமாக பார்க்குறாங்க. அவங்க ஆவியில் இன்னும் அவங்கள பார்க்க கற்றுக்கொள்ளவில்லை. அந்த தன்மையை தான் அவன் பாவத்தில் இழந்து போனான். எனவே அது நம்ம செப்பரேட் சப்ஜெக்ட், அது ஹீலிங்கை பற்றி பேச போனால். இப்போ நம்ம வந்து இருதயத்தில் எப்படி நம்மளை வந்து தேவனை அறிந்து, இப்போது நம்மளாம் இப்போ யார் ஆண்டருக்குள்ளே இயேசுக்குள்ளே நம்மளாம் மறுபடியும் பிறந்த பிள்ளைகள். இப்போ எப்படியாய் நம்ம வந்து வேத வசனத்தை பார்த்து எப்படியா சத்தியத்தை கற்றுக்கிட்டு எப்படி நம்ம பொய்யிலேருந்து நம்மளை மீட்டெடுத்து கொள்வது, நம்ம இந்த நொறுங்குண்டு இருதயத்தை எப்படி நம்ம சரிப்படுத்துவது, அதுதான் இப்போ அந்த இதில் தான் சப்ஜெக்டில் தான் போயிட்டுருக்கு. அப்போது பாவம் என்ன பண்ணுது பாருங்கள். அந்த 3வது அதிகாரத்தில் ஆண்டவர் வராரு, அவனை தேடி வராரு, ஆதாமை தேடி வரும்போது கேட்குறாரு, வேறு அறிவுன்னு கேட்குறாரு. 9வது வசனத்தில் சொல்கிறாரு, வேறு அறிவுன்னு கேட்குறாரு, எங்கே இருக்கிறான்னு கேட்கும்போது அவன் சொல்கிறான் பாருங்களேன், உமது சத்தத்தை நான் எதில் கேட்டேன், தோட்டத்தில் நான் உன் சத்தத்தை கேட்டேன், அப்புறம் நான் பயந்துட்டேன்னா, ஐ வாஸ் அஃப்ரேட். அவன் என்ன பண்ணுறான், முதல்ல அது ஃபியர் பாருங்கள், ஃபியர் வருது. அப்புறம் என்ன வருது, அவன் சொல்கிறான் எதனால் பயம் வந்துச்சான், ஃபியர் வந்து எதனால் இருந்துச்சான், பிகாஸ் ஐ வாஸ் நேக்கட், நான் வந்து நிர்வாணமாக இருப்பது நிமித்தம் நான் பயந்தேன், நிர்வாணமாக இருக்கிறது நிமித்தம் நான் பயந்து நான் ஒளிந்து கொண்டேன், ஐ வாஸ் ஹிட் மை செல்ஃப்னு போட்டிருக்கு. அப்போ ஆண்டவர் ஒரு அற்புதமான ஒரு பதில் அங்கே கொடுக்குறாரு பாருங்களேன். 11வது வசனம் பாருங்கள். தேவன் அவங்களப்பா சொல்கிறாரு, ஹூ டோல்ட் யூ தட் யூ ஆர் நேக்கட், யார் உங்களுக்கு சொன்னால் நீ வந்து அமனமாக இருக்கிற அப்படின்னு. அப்போது தேவன் வந்து அவங்கள மாம்சத்தில் பார்க்கல, புரியுதுங்களா? பாவம் பண்ணுறதுக்கு முன்னாலமும் அவங்க நிர்வாணமாக தான் இருந்தாங்க, பாவம் பண்ணதுக்கப்புறமும் நிர்வாணமாக தான் இருந்தாங்க. நல்லா கவனிக்குது, ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. இந்த பாயிண்ட்டை நீங்கள் தியானம் பண்ணுங்கள். இன்றைக்கி நீங்கள் செஷனில் இந்த பாயிண்ட்டை நல்லா தியானம் பண்ணுங்கள். பாவம் பண்ணுறதுக்கு முன்னாலேயும் அவங்க நிர்வாணமாக இருந்தாங்க, பாவம் பண்ணுறதுக்கு பின்னாலேயும் அவங்க நிர்வாணம் இருந்தாங்க. அப்போ பாவம் பண்ணதுக்கு முன்னாலேயும் பின்னாலேயும் கடவுள் மாறிட்டாரா, அதான் இப்போ கொஸ்டின். கடவுள் வந்து மாறிட்டாரா? அங்கே கேட்குறாருல கடவுள், அவங்கள ஆதாமை தேடி வராரு, அதே மாதிரி தான் வராரு. அவர் சத்தத்தை கேட்டு இந்த சத்தத்துக்கு இப்போ இவனால் ரெஸ்பாண்ட் பண்ண முடியல. 2 காரியம் அவனுக்கு முன்னால் வந்து நிற்குது. அந்த சத்தத்துக்கு, தேவனுடைய சத்தத்தை அவனுக்கு இப்போ வந்து 2 காரியம் என்னது, பயம், இன்னொன்று வந்து வெக்கம். நான் பயப்பட்டேன், ஏன்னா வெக்கத்தில் பட்டேன், ஏன்னா நான் நிர்வாணமாக இருக்கிறேன். அப்போ ஆண்டவர் சொல்கிறார், இவனுக்கு யார் சொன்னா அந்த பழத்தை நீ சாப்பிட்டியா அப்படின்னு கேட்குறாரு. அப்போது என்ன ஆகிடுது பாருங்கள், தேவன் மனுஷனை பார்க்குற விதம் வந்து மாறவில்லை. பாவம் பண்ணாலும் பாவம் பண்ணாலையும் தேவன் நம்மை பார்க்கும் விதம் மாறவில்லை. இன்றைக்கி கூட இல்லை, இதை நான் சொல்கிறேன், இது வந்து நிறைய பேர் தப்பாக புரிஞ்சுப்பாங்க. ஆனால் நீங்கள் உண்மையாக அதை வந்து இந்த பாயிண்ட்டை நீங்கள் யோசிச்சிங்கன்னா அது உங்களுக்கு புரியும். தேவன் தான் உங்களுக்கு வெளிச்சம் கொண்டு வரணும். இன்றைக்கி நம்ம கூட பாவத்தில் விழுந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம என்ன பண்ணுறோம், பாவ அறிக்கை செய்கிறோம். ஏன்னா தேவன் நம் பாவத்தை பார்க்கிறார் அப்படின்றோம். தேவன் வந்து நம்மளை வந்து ஆவியில் பார்க்குறார். மறுபடியும் பிறந்திருப்போம்னா நம்ம ஆவிக்குட்பட்டவர்கள், மாம்சத்தில் இல்லை, நம்ம ஆவியில் இருக்கும் மனிதர்கள் அப்படின்னு சொல்லி பவுல் ரோமர் 8வது அதிகாரம் 7வது 8வது 9வது வசனம் படித்து பாருங்கள். அழகாக சொல்லுவார், நீங்கள் கர்த்தருக்குள்ளே இருப்பீங்கன்னா, இஃப் யூ ஆர் இன் கிரைஸ்ட், நீங்கள் மாம்சத்தில் இல்லை ஆவியில் இருக்கிறீங்கன்னு பார்க்குறாரு. எப்படி ஆதாம் முதல்ல ஆவிக்குட்பட்ட மனிதனாக தான் இருந்தான், இப்போ மாம்சத்தின் மனிதனாக மாறிவிட்டான். என்ன மாறிச்சு, அவன் உடம்புல சட்டுன்னு ஏதாவது சேஞ்சஸ் வந்துச்சா, இல்லை கொம்பு மாதிரி வளர்ந்துச்சா, இல்லை வாழுதான் வளர்ந்துச்சா, அப்படிலாம் வளரல. அவனுடைய பெர்செப்ஷன்ல, அவனுடைய புரிதல், அவனுடைய இது சேஞ்ச் ஆகிடுச்சு. அப்போது பாவம் என்ன பண்ணுது பாருங்கள், பாவம் வந்து கடவுளை மாற்றலை, பாவம் வந்து என்னுடைய ரெஸ்பான்ஸை, என்னுடைய தேவனுக்கு நேராக என்ன வந்து மாற்றுது, என்னுடைய இருதயத்தை வந்து ட்விஸ்ட் பண்ணுது. ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இது. பாவம் தேவனை என் பக்கமாக மாற்றலை, என்ன வந்து அவர் பக்கமாக மாற்றிருச்சு. அப்போது இந்த ஐடியாவோட நீங்கள் அடுத்தவங்களுக்கு சுவிசேஷம் சொல்லி பாருங்களேன். த வே யூ ப்ரெசென்ட் த காஸ்பல், நீங்கள் எப்படி சுவிசேஷம் சொல்கிறீங்க அதுவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்.
அவங்கள வந்து பாவிகளாக பார்க்க மாட்டீங்க, அவர்கள் வந்து வியாதியாக பார்ப்பீங்க. அதான் போன செஷனுக்கு முந்தின செஷன்லாம் பார்த்தோம். பாவிகளாக நம்ம பார்த்து அவங்கள என்ன சொல்கிறோம், ஏய் இயேசு நம்பு இல்லைனா நரகத்துக்கு போ. அது காஸ்பலே கிடையாது. அவன் ஏற்கனவே நரகத்தில் இருக்கிறான். ஏன்னா அவன் இருதயத்தில் தேவனை தரிசிக்க முடியவில்லை, தேவனை என்ன பண்ண முடியல, பார்க்க முடியல. இருதயத்தின் தேவன், நம் தேவன், த காட் ஆஃப் த கிரியேஷன், நம்ம வணங்குற உண்மையுள்ள உலகத்தில் இருக்கிற ஒரே தேவன் இயேசுவின் பிதா. அந்த தேவன் பிதா, குமாரன், பரிசுத்தாவியானாக இருக்கிற தேவன் உண்மையான தேவன். அந்த தேவன் இருதயத்திலே சஞ்சலிக்க விரும்புகிறார். நம்ம இருதயத்தில் தான் அவர் வந்து ரிலேஷன்ஷிப், ஃபெலோஷிப் பண்ண விரும்புகிறாரு. ஆனால் நம்ம இருதயம் என்ன ஆயிடுச்சு பாருங்கள், இப்போ ட்விஸ்ட் ஆயிடுச்சு. இருதயம் வந்து கோளாறாயிடுச்சு, மாறுபட்டுருச்சு. அது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இது நம்ம தெரியணும். இது தெரியும் போது தான் நம்ம ரெஸ்பான்ஸ் எப்படி வெளியே இருக்குது பாருங்கள். ஆதாமுடைய ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குது, பயம் வருது, வெக்கம் வருது. இது நான் இதை நான் எழுதுகிறேன், எழுதிட்டா உங்களுக்கு கொஞ்சம் நல்லா புரியும். ஓகே, இந்த படம் நம்ம பார்த்தோம்ல, இந்த படம் தான் நம்ம பார்த்துட்டு வரோம் ஃபியூ வீக்ஸாக. இந்த படம் எப்படி இது ஆச்சு அப்படிலாம் பார்த்துட்டு வந்தோம். பயம் அதெல்லாம் பார்த்தோம். இப்போ அவனுக்கு ரெஸ்பான்ஸ் என்ன பாருங்கள், அவன் ரெஸ்பான்ஸ் எப்படி வருது. ஓகே, எழுதுவோம், இங்கே எழுதுவோம், இந்த பேஜ். ரெஸ்பான்ஸ் பாருங்கள், 2 காரியம் நடக்குது. என்ன வருதுன்னா, ஃபியர், பயம், ரெண்டாவது வந்து ஷேம். ரெண்டு காரியம் அவனுக்கு இப்போ வெளிப்படுது. அப்போது ஒரு இருதயம் வந்து நொறுங்குண்ட இருதயம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். நொறுங்குண்ட இருதயத்திலேருந்து வர ரெஸ்பான்ஸ் பாருங்கள், பயம், ரெண்டாவது வெக்கம். இப்போ இந்த வெக்கத்தின தான் அவன் வந்து அத்தி இலையை போட்டு மூடிக்கிறான். அவன் வந்து ஓப்பன்னஸ் இல்லை, அதாவது அவன் வந்து ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே இப்போ என்ட்ராகிறதுக்கு பயப்படுறான். நல்லா கவனிங்க, நம்ம வாழ்க்கையில் எனி ரிலேஷன்ஷிப், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு, எல்லாமே டிபெண்ட்ஸ் ஆன் ஓப்பன்னஸ். எந்த அளவுக்கு நம்ம ஓப்பனாக இருக்கிறோமோ அந்த இடத்துல ரிலேஷன்ஷிப் ஸ்ட்ராங்காக இருக்கும். ஓகே, அங்கே தான் வந்து நிஜமாகவே ஹார்ட் டு ஹார்ட் மன்னிப்பு, ஹார்ட் டு ஹார்ட் ஒரு ஃப்ரீடம் இருக்கும். இப்போ ஹஸ்பண்டு ஒய்ஃப்ட்டு மறைக்கிறது, ஒய்ஃப் ஹஸ்பண்ட்டு மறைக்கிறது, அந்த மறைவு வந்துட்டாலே ரிலேஷன்ஷிப் வந்து டேமேஜ் ஆக ஆரம்பிச்சிடும். இது வந்து ஒன் ஆஃப் த இம்பார்ட்டண்ட் ஃபேக்டர்ஸ் இன் மேரிட்டல். இதை பற்றி பேசணுன்னா, திருமணம் காரியங்களை பற்றி பேசணுன்னா, திருமணத்துடைய ஸ்ட்ரென்த்தே வந்து ஓப்பன்னஸ். தப்பு பண்ணால் கூட ஒய்ஃப்ட்ட ஓப்பனாக இருக்கிறது, ஒய்ஃப் தப்பு பண்ணால் ஹஸ்பண்ட் ஓப்பன், அந்த ரிலேஷன்ஷிப் வந்து ஸ்ட்ரென்த்து. அங்கே தான் ஒரு பலனாக இருக்கும் அந்த ரிலேஷன்ஷிப். மறைச்சிருந்து வச்சுக்கோங்களேன், போயிடும். இப்போது ஒரு இருதயம் நொறுங்குன்றுச்சுன்னா என்ன எடுத்து பாருங்கள், அது 2 விதமாக எக்ஸ்ப்ரெஸ் ஆகுது, பயம், அடுத்தது வந்து வெக்கம். இந்த வெக்கம் வந்து இதுக்கு பின்னால் ஒன்று இருக்குது. வாட் இஸ் த டிரைவிங் ஃபேக்டர் பிஹைண்ட் ஷேம்? அதான் நான் இந்த நோட்டில் எழுதுன்னு பார்த்தேன். இந்த டிரைவிங் ஃபேக்டர் ஷேம் என்ன தெரியுமா? கில்ட், குற்ற உணர்வு. இந்த குற்ற உணர்வு இருக்கும்போது அந்த குற்ற உணர்வை வந்து நம்ம மறைக்கிறதுக்கு நிறைய டைமில் அந்த குற்ற உணர்வை மறைக்கிறதுக்கு நிறைய சண்டைலாம் நடக்கும். அந்த உள்ள ஒன்று குத்தும். அந்த குற்ற உணர்வை மறைக்கிறதுக்கு வந்து நம்ம வந்து ரொம்ப அகங்காரமாக ஃபிரோஷியஸாக இருப்போம். நீங்கள் பவுல் அடியாரை போய் படித்து பாருங்களேன். அப்போ இயேசு வந்து கேட்பார், பவுல்னு கேட்குறாரு, யூ cannot கிக் அகெயின்ஸ்ட் த பிரிக்ஸ் காட்ஸ்ன்னு இருக்கும் ஆங்கிலத்தில். முள் உனக்கு உள்ள இது ஒன்று குத்துது, அதுக்கு அகெயின்ஸ்டாக நீ வேலை செய்துட்ருக்கிற. அவனுக்கு உள்ளே தெரியுது. கிறிஸ்தவர்களை பார்க்கும்போது, அப்போ அவன் சவுலாக இருந்தார், கிறிஸ்தவர்கள் வந்து இன்னும் பார்க்கும்போது அவர்கள் தான் உண்மையான வழின்னு தெரியுது. ஆனால் அவன் அவங்கள தான் போய் டேமேஜ் பண்ணுறான், அவங்கள தான் அடிக்கிறான், அவங்கள தான் உதைக்கிறான். ஏன் உதைக்கிறான்னா அவனுக்குள்ளேருந்து ஏதோ ஒன்று குத்துது, அதை மறைக்க பார்க்குறான். அதை அதை ஆப்போசிட்டாக பண்ணி ஒரு வைராக்கியத்தை காட்ட பார்க்குறான். அங்கே ஒன்றும் நடக்கலை. ஆண்டவர் வந்து கேட்குறப்பா, நான் உனக்குள்ளேயே குத்தி நிற்குதுன்றாரு. யூ கேன்னாட்ன்றாரு, யூ கேன்னாட் கிக் அகெயின்ஸ்ட் த பிரிக்ஸ்ன்றார். உள்ளே குத்துக்கு நீ அகெயின்ஸ்டாக கிக் பண்ண முடியாது அப்படின்றாரு. அதான் கில்ட். உள்ள ஒரு குற்ற உணர்வு இருக்கும்போது என்ன ஆகிடும்னா, நம்ம என்ன பண்ணுவோம்னா பல ட்ராமா வெளியே காட்டுவோம். இது தெரிஞ்சுக்கோங்க. உங்கள் வாழ்க்கையில் ட்ராமா நடக்குதா உங்கள் வாழ்க்கையில் அப்படின்னா உள்ளே ஏதோ ஒன்று இருக்குதுன்னு அர்த்தம். கில்ட்டு, குற்ற உணர்வு இருக்குன்றது. இப்போ இந்த குற்ற உணர்வு தான் ஷேமாக வெளியே வருது. அதுதான் ஓடி போய் என்ன பண்ணுறான், இப்போ மறைக்கிறான். அவனையும் மறைக்கிறான், ஏவாளை மறைக்கிறான், கடவுள்கிட்டருந்து மறைக்கிறாங்க, ஒருத்தருந்து மறைக்கிறாங்க. பாருங்களேன் எப்படி டிட்டோரேஷன், எப்படி வந்து ரிலேஷன்ஷிப் பாருங்கள் உடையுது பாருங்கள், பிரேக் ஆகுது பாருங்கள். அப்படியே பாட்டாக உடைய ஆரம்பிக்குது பாருங்கள்.
எப்படி ரிலேஷன்ஷிப் உடைய ஆரம்பிக்குதுன்னு பாருங்கள். அப்போ ஃபியர் எதனால் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, உள்ள ஒன்று இருக்கும், என்னது? ஆக்கினை தீர்ப்பு, காண்டம்னேஷன். காண்டம்னேஷன் உள்ளே வச்சுக்கோங்களேன், அது வந்து பயத்தை கொண்டு வரும். அதான் இது ரெண்டும் முக்கியமாக நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போது உள்ளே வந்து உள்ள என்ன பிலீஃப், இதுதான் பிலீஃபு, இதுதான் பிஹேவியர். உள்ள கில்ட் இருக்கும்போது வெளியே பிஹேவியர் ஷேம், உள்ள ஆக்கினை தீர்ப்பு இருக்கும்போது வெளியே பிஹேவியர் வந்து ஃபியர். புரியுதுங்களா? கடவுளை குறித்து பயம், கடவுளை குறித்து இப்போ கடவுள் பிரசன்னத்தில் வர்றதுக்கு பயம். எந்த கடவுள் அவனுக்கு உயிர் கொடுக்க முடியுமோ, எந்த கடவுள்கிட்ட ஜீவன் வர முடியுமோ, அந்த கடவுளுக்கு அவன் ஒளிய ஆரம்பிக்கிறான். நல்லா கவனிங்க. அப்போது இது நீங்கள் ரிலேஷன்ஷிப்ஸில் நிறையா நீங்கள் பார்க்கலாம். அதாவது நொறுங்குண்ட இருதயம் இருக்கிறவங்கக்கிட்ட நீங்கள் எது சொன்னாலும் அவங்களுக்கு ஹர்ட் ஆவாங்க. நீங்கள் தான் ஆன்சரை கொடுப்பீங்க, நீங்கள் நல்லதான் சொல்ல போவீங்க, நல்லது சொன்னாலும் அதில் வந்து அவங்க வந்து அஃபென்ஸ் ஆகிடுவாங்க. புரியுதுங்களா? நீங்கள் அப்போது ஒரு கொஸ்டின், நீங்கள் அடிக்கடி அஃபெண்ட் ஆகிறீங்களா? அடுத்தவங்க ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும்போது அடுத்தவங்களை பார்த்தாலே சுருன்னு கோவம் வருது, இல்லைனா அஃபெண்ட் ஆகிறீங்களா? அப்படின்னா உங்களுக்குள்ளே என்ன இருக்குது? இந்த குக்கட் ஹார்ட் இருக்குது, புரோக்கன் ஹார்ட் இருக்குது. ஒரு வசனம் படிங்களேன், நீங்கள் படிங்க. இந்த வசனத்தை நீங்கள் உங்கள் பைபிளில் பார்க்கணும். அப்போ தான் இந்த வசனத்தோட டெப்த்து நமக்கு புரியும். நீதிமொழிகள் 17வது அதிகாரம் பாருங்கள். இந்த வசனத்தை நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க, அடிக்கடி இந்த வசனத்தை தியானம் பண்ணுங்கள். அதெல்லாம் 20வது வசனம் சொல்லுது. யாராவது தமிழ் பைபிள் வச்சுருந்தீங்களா படிங்களேன். ஜெரில் தமிழ் பைபிள் வச்சுருக்கீங்களா? ஜெரிலா? இது யார்? இது ஜஸ்டின். யாராவது தமிழ் பைபிள் வச்சுருக்கீங்களா? தமிழ் பைபிள் வச்சுருந்தா அந்த 20வது வசனம் படிங்களேன். அந்த பைபிளில் அந்த வசனத்தை அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்க. அது ஆங்கிலத்தில் எப்படி போட்டிருக்குன்னா, he who has a deceitful heart finds no good. திருக்குள்ள இருதயம் நன்மையை கண்டடைய மாட்டான் அப்படின்னு போட்டிருக்கு. திருக்குள்ள இருதயம்னா இந்த ட்விஸ்டட் ஹார்ட். இப்போ வந்து அவனுடைய பெர்செப்ஷன் சேஞ்ச் ஆகிடுச்சு. நல்லா கவனிங்க. அவன் ஹார்ட்டில் வந்து அந்த பொய்யை நம்பி அந்த பொய்யை ஆக்ட் பண்ணுறான் பாருங்கள். அந்த பொய்யை ஆக்ட் பண்ணும்போது என்ன ஆகிடுது? அது அவனுடைய நிஜமாய் மாறிடுது. அதான் இது முக்கியமானது. பொய்யை நம்பினா மட்டும் இல்லை, பொய்யை நம்புறதுனா பொய்யை கேட்குறதுனால வாழ்க்கை மாறுதில்லை. அந்த பொய்யை அந்த பொய்யை அந்த எப்படி நமக்கு தெரியும் அந்த நம்புகிறோன்னு? வி ஸ்டார்ட் ஆக்டிங். அந்த பொய்யை நிமித்தம் நம்ம செயல்களை மாற்றுறோம், அந்த பொய்யை வச்சு நம்ம சில காரியம் செய்கிறோம். அந்த பொய்யை நம்பி அது அப்போ தான் அது நம்பிக்கையாக ஆயிடுச்சுன்னு அர்த்தம். உள்ள நம்பினா தான் அது ஆக்ஷனாக வெளியே வரும். நம்பாத பட்சத்தில் அது ஆக்ஷனாக வெளியே வராது. அதனால தான் யாக்கோபில் ஜேம்ஸில் போட்டிருக்கு, ஃபெய்த் வித்தவுட் ஒர்க்ஸ் இஸ் டெட்னு போட்டிருக்கு. அதாவது ஃபெய்த்னா விசுவாசம் மட்டும் இருக்குதுன்னு சொல்லி அதை நீ ஆக்ட் பண்ணலன்னா அது செத்ததாக இருக்குது. அதே மாதிரி தான் பாவம் கூட உள்ளே போய் ஃபஸ்ட்டு ஃபார்ம் ஆகுது. அழகாக ஜேம்ஸ் சாப்டர் 1ல் பாவம் எப்படி உள்ளே போகுது, டிசைராக வந்து எப்படி அது போய் கனியாக உள்ளே போய் அது வந்து அப்புறம் ஃபுல்லாக கன்சீவ் ஆனதுக்கப்புறம் அது இப்போ மரணமாய் வெளியே வருது, டெத்து சின்னு வருது, அது சின்னுக்கு அப்புறம் டெத்து வருதுன்னு சொல்லி ஜேம்ஸ் சாப்டர் 1ல் யாக்கோபு 1வது அதிகாரத்தில் 14-15 எக்ஸ்பிளைன் பண்ணுவார் ஜேம்ஸ். இதான் இந்த ப்ராசஸ் தான் அங்கே நடக்குது. அப்போ திருக்குள்ள இருதயம் என்ன பண்ணுது பாருங்கள். திருக்குள்ள இருதயத்தில் இப்போனால அவனால் கடவுளை பர்சீவ் பண்ண முடியல. நல்லா கவனிங்க, இது ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட் நான் சொல்ல போகிறேன். என்னென்னா, எல்லாமே கடவுள் தானே படைச்சார், எல்லாமே கடவுள்கிட்ட தான் வந்துச்சு, அவர்கிட்ட தான் ஜீவன் வருது. ஏன்னா அவர்கிட்ட தான் ஜீவ ஊற்று, அவர் தான் ஜீவனின் அதிபதி, அவர் தான் ஜீவன், ஜோயே லைஃப், அவர் தான் இருக்கார் ஜீவன். அப்போது ஜீவனில் கனெக்டடாக இருக்கும்போது தான் நம்ம அந்த ஒளியில் தான் வந்து நம்மளே வந்து நம்மளை பற்றி நம்ம கரெக்டாக நமக்கு தெரிய வரும். அந்த ஒளியினுடைய பிரகாசம் நம்ம இருதயத்தில் இருக்கும்போது தான், அந்த ஒளியின் மூலமாக தான் எல்லாத்தையும் நம்மளால் பார்க்க முடியும், கரெக்டாக புரிஞ்சிக்க முடியும். அந்த ஒளி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ எல்லாமே நமக்கு ட்விஸ்டடாக தெரியும். அது ஒரு சங்கீதம் இருக்குது, சங்கீதம் 36:9 வசனம் நினைக்கிறேன். அது படிச்சுன்னா போட்டிருக்கு, என்ன போட்டிருக்குன்னா, இன் ஹிஸ் லைட் வி சி லைட், உமது ஒளியினாலே நாங்கள் ஒளியை காண்கிறோம் அப்படின்னு போட்டிருக்கு. சங்கீதம் 36 நினைக்கிறேன், 36:9 வசனம் நினைக்கிறேன், படித்து பாருங்கள். இன் யுவர் லைட் வி சி லைட்டுன்னு தாவீது எழுதுவார். அதே தான் இயேசு சொல்கிறார். ஜானில் பாருங்கள், ஜானில் என்ன சொல்கிறார் பாருங்கள்,
அந்த ஒளி நம்மத்துல வந்தது. அந்த ஒளியை எல்லா வர்ற மனுஷர்களுக்கும் ஒளி கொடுக்குற அந்த ஜீவன் அப்படின்னு சொல்லுவார். நான் அது தப்பாக நான் தமிழில் சொதப்புறேன், மன்னிச்சிருங்க. அதில் என்ன போட்டிருக்குன்னா 5வது வசனம், யோவான் 1வது அதிகாரம் 5வது வசனம் பாருங்கள். 4வது வசனம், இன் ஹிம் வாஸ் லைஃப் அண்ட் த லைஃப் வாஸ் த லைட் ஆஃப் மேன். அவருக்குள்ளே ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் தான் மனிதனுடைய ஒளியாய் மாறுகிறது. நல்லா கவனிங்க, ஒரு முக்கியமான சத்தியங்க இது. நீங்கள் கண்டிப்பாக இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஏன்னா மனிதன் எப்படியாக படைக்கப்பட்டான், எப்படி ஃபங்க்ஷன் பண்ண படைக்கப்பட்டான்? ஹவு வாஸ் காட் மேன் கிரியேட்டட் டு ஃபங்க்ஷன்? எப்படியாக மனிதன் இந்த பூமியை பருகி பெருகி ஆட்கொடுக்கும் சொல்கிறார் இல்லைங்களா? 1வது அதிகாரத்தில் ஆதியாகமம் 1 சொல்ல டொமினியன், ஹேவ் டொமினியன்றார். அது எப்படி செய்ய போகிறான்றது டியூட்ரானமி 8வது அதிகாரத்தில் சொல்கிறாரு. நம்ம மோசஸ் சொல்கிறாரு, அதை இயேசு கோட் பண்ணுறாரு. என்ன கோட் பண்ணுறாரு இயேசு? மத்தேயு 4வது அதிகாரத்தில் கோட் பண்ணுறாரு. என்ன கோட் பண்ணுறாங்க? 8வது அதிகாரத்தில் 3வது வசனம் என்ன சொல்லுது? மனுஷன் அப்பத்தை மட்டும் இல்லாமல் தேவனிடத்திலிருந்து வருகிற எல்லா வார்த்தையின் மூலமாக தான் படைப்பான் இல்லைங்களா? மேன் ஷல் நாட் லிவ், ஜீவன் மனுஷனால் மேன் ஷல் நாட் லிவ் பை பிரெட் அலோன், அப்பத்தினால மட்டும் இல்லை, எல்லா வார்த்தையும். இது முக்கியமான ஸ்டேட்மெண்ட். இன்றைக்கி உலகத்தார்கிட்ட போய் எப்படிப்பா மனுஷன் நல்லா வாழணும் அப்படின்னு நீங்கள் கேளுங்களேன். இப்போது ஒரு ஹார்வர்ட் யூனிவர்சிட்டிக்கு போங்க, அண்ணா யூனிவர்சிட்டிக்கு போங்க, பெரிய யூனிவர்சிட்டிஸ் இருக்குது, பெரிய சயின்டிஸ்ட்டு டாக்டர்ஸ் இருக்காங்க, எய்ம்ஸ் இன்ஸ்டியூட் ஆஃப் ஆல் இண்டியா இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ், அது மாதிரி பெரிய பயங்கரமான பிரம்மாண்டமான அறிவுபூர்வமான ரிசர்ச் சென்டர்ஸ், அது மாதிரி ஹாஸ்பிட்டல்ஸு ரிசர்ச்லாம் இருக்குல்ல. மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் இருக்குது, அதுவும் ஒரு பயங்கரமான இன்ஸ்டியூட்டு, ரொம்ப பெரிய இன்ஸ்டியூட்டு. உலகத்தில் இருக்கிற ஞானவான்கள் இருக்காங்களே, உலகத்தில் இருக்க பெரிய நம்ம அப்படியே அவங்கள வர்ஷிப் பண்ணுறாங்களே உலகமே. அப்துல் கலாம் அப்படின்னா அப்படியே அவர் எல்லோரும் இந்தியாவிலலாம் வர்ஷிப் பண்ணுறாங்க. அது மாதிரி பெரிய சயின்டிஸ்ட்டுக்கு மதிப்பு கொடுக்குறாங்க. அவர் வந்தால் நீ ஓரம்போ, இவர் தான் சயின்டிஸ்ட், இவர் தான் டாக்டர், இவர் தான் இந்தியாவில் பெரிய டாக்டர் அப்படிலாம் சொல்லி மதிப்பு கொடுக்குறாங்க. அவங்ககிட்ட போய் இந்த கேள்விக்கணும், எப்படிங்க நம்ம மனுஷன் எப்படி வாழணும் அப்படின்னு கேட்டால், யாராவது இந்த வசனத்தை கோட் பண்ணுவாங்களா? யாராவது மனுஷன் மாம்சத்தினால் இதனாலாட்டில் அப்பத்தினால் மட்டுமல்ல தேவனிடத்திலிருந்து வருகிற எல்லா வார்த்தையின் மூலமாய் பிழைப்பான் அப்படின்னு எவனாவது சொல்லுவானா? யாராவது சொல்லுவானா? கிறிஸ்டியன்ஸே சொல்ல மாட்டாங்க. கிறிஸ்டியன்ஸ் என்ன பண்ணுறோம், நம்மளே அதெல்லாம் இருக்கட்டுங்க, டாக்டர் என்ன சொல்கிறாரு, அவங்க என்ன சொல்கிறாங்க, அவங்க படித்தவங்க, அவங்களாம் பெரியவங்க அப்படிலாம் சொல்லி பேசுகிறாங்க. ஏன்னா நம்ம பாருங்கள், நம்ம திருக்குள்ளே இருக்கிறது எப்படி மனுஷன் பிழைக்கிறான், எப்படியாக அவன் எப்படி ஃபங்க்ஷன் பண்ணுறதுக்கு ஆண்டவர் படைச்சாருன்றதையே நம்ம இழந்து போனதுனால தான் டெத்து உள்ளே வருது. மரணம் எதனால வருதுன்னா இந்த பாவம் என்ன? ஃபஸ்ட்டு பாவம்னா நம்மளை தேவனே நம்மளால் இப்போ சரியாக பார்க்க முடியல, அதான் பாவம். 2வது பாவம் என்னென்னா நம்மளை சரியாக பார்க்க முடியாது, அதான் சொல்ல வரேன். அதாவது அந்த சங்கீதத்தில் சொல்கிறாரு, தாவீது சொல்கிறாரு, இன் யுவர் லைட் வி சீ லைட்ன்றாரு. அப்போது உமது ஒளியிலே நாங்கள் ஒளியை காண்கிறோம் அப்படின்றாரு. உம்மிடத்துல அந்த ஜீவன் இருக்குது, அந்த ஜீவனே மனிதர்களுக்கு எல்லாம் ஒளியாய் மாறுதுன்னு யோவானில் படிக்கிறோம் 1வது அதிகாரம் 4வது வசனத்தில். அப்போது அந்த லைட்டோட டிஸ்கனெக்ட் ஆன உடனே என்ன ஆகிடுது பாருங்கள், இப்போ அவனால் ஃபங்க்ஷனிங் எப்படி படைக்கப்படப்பட்டானோ அப்படியா அவனால் ஃபங்க்ஷன் பண்ண முடியல. புரியுதுங்களா? அவன் எப்படி படைக்கப்பட்டானோ, நான் திருப்பி இந்த பாயிண்ட்டை சொல்கிறேன், ஏன்னா இது நீங்கள் யோசிக்கும் போது இதில் ஆவியானவங்களை உணர்த்துவார். நீங்கள் எப்படி இந்த உலகத்தில் ஃபங்க்ஷன் பண்ணணும்? 2 விதம், சாப்பிடணும், தேவ வார்த்தை அது உங்கள் நிஜமாய் மாறணும். தேவ வாசனத்தை மக்கடிக்கிறதுனால ஒன்றும் நடக்காது. நீங்கள் மக்கடிச்சு பைபிள் குவிஸ் எல்லாம் வின் பண்ணி சண்டே ஸ்கூல்லாம் ப்ரைஸ்லாம் வாங்கி அவார்டெல்லாம் பெருசாக போட்டு பாஸ்டர்கிட்ட நல்ல மரியாதைலாம் வச்சுக்கலாம், அதனால் ஒன்றும் நடக்காது. ஆனால் மக்கடிக்கிறது நல்லது, ப்ரொவைடட் அதை எப்படி தியானம் பண்ணி அதை எப்படி நிஜமாய் மாற்றுவதுன்னு கற்றுக்கலன்னா மக்கடிச்சதில் ஒரு பிரயோஜனம் கிடையாது. அதே பயத்தில் இருப்போம், அதே வெக்கத்தில் இருப்போம், அதே கண்டதை போட்டு மறைச்சின்னு இருப்போம். இன்றைக்கி நம்ம இந்த வெக்கம், இந்த கில்ட், இந்த காண்டம்னேஷன், இந்த 2 இருக்கு பாருங்கள். இந்த 2 நம்ம குற்ற உணர்வு, ஆக்கினை தீர்ப்பு, இந்த 2 நம்ம இருதயத்தில் இருக்கும்போது அதை நம்ம பல விதமாக நம்ம மறைக்க பார்க்குறோம், பல விதமாக நம்ம அதை மூடி மறைக்க பார்க்குறோம். கிறிஸ்டியன்ஸ் ரொம்ப ஃபேமஸ்,
கிறிஸ்டியன்ஸ் வந்து ரொம்ப 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 ஃபேமஸ் அந்த மூடி மறைக்கிறதுல. அதுலேயும் கிறிஸ்டியன்ஸ்லேயே மகா ஃபேமஸ்ஸு ரொம்ப இன்டலெக்சுவல் பீப்புள் வந்து பெண்டகாஸ்டல் பீப்புள். நான் பெண்டகாஸ்டலுக்கு அகெயின்ஸ்ட் எதுவும் சொல்லலை. ஆனால் நான் அங்கேருந்து தான் இருக்கேன். நானும் பெண்டகாஸ்டல் தான். அந்த பேக்ரவுண்ட் தான் நம்மளும். ஆனால் நம்ம எதெல்லாம் போட்டு மறைக்கிறோம் பாருங்கள். ஒயிட் அண்ட் ஒயிட்டை போட்டுப்போம், நகையை போட மாட்டோம், அப்புறம் வந்து அதை அப்புறம் பாவ அறிக்கை எது இருந்தாலும் அது பாருங்கள் கம்யூனியனுக்கு எடுக்க மாட்டோம். ஐயோ கம்யூனியன் நான் தகுதி இல்லை நம்ம போடுறோம் பாருங்கள் வேஷம். இதெல்லாம் வெக்கம். இந்த வெக்கம் உள்ளே என்ன இருக்குதுன்னா குற்ற உணர்வு இருக்குது நமக்குள்ளே. எப்படி அந்த இருதயம் திருக்கான இப்போ பாருங்கள் இந்த திருக்கான இருதயத்தை வந்து நொறுங்குண்டு இப்படி ட்விஸ்டட் ஹார்ட்டை வந்து நேராக ஆக்குற வரைக்கும் நம்மளால் கடவுளை பார்க்கவே முடியாது. அப்போ நம்ம வந்து இந்த புரோக்கன்னஸ் வழியாக தான் பார்ப்போம். அப்போது ஆண்ட்ரூ எப்படி தாங்க இது சரிப்படுறது? ஒரே ஒரு வழி தான், சிம்பிள் ஆன்சர். கிறிஸ்துவுக்குள்ளே இருந்து பார்க்கும்போது தான் கடவுளை பார்க்க முடியும். புரியுதுங்களா? இப்போ நிறைய பேருக்கு நிறைய பேர் கேட்டிருக்காங்க, யூடியூப்லாம் வீடியோஸ்லாம் பார்த்துருக்குறோம். ஏன் கடவுள் இயேசு தான் உண்மையான கடவுள்னு சொல்கிறீங்க? பல கடவுள் இருக்காங்களா? நான் வேகஸில் இருக்கும்போது ஒரு சகோதரி, ஒரு வயசான அம்மா, அவங்க வந்து என்கிட்ட கேட்டாங்க. அவங்க வந்து கிறிஸ்டியன் கிடையாது. அவங்க வந்து இந்த நியூ ஏஜ் அந்த மாதிரி எல்லாமே கடவுள் தூணிலும் இருக்கிறார், திரும்பலும் இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஒரு காஸ்மிக் கிரைஸ்டில் ஒரு மாதிரி நானும் கிறிஸ்து நீயும் கிறிஸ்து, அப்படி நானும் புத்தா நீயும் புத்தா அப்படின்லாம் சொல்கிறாங்க தெரியுமா? புத்தா மீன்ஸ் என்லைட்டட் ஒன், கிரைஸ்ட் மீன்ஸ் வாட்? அனாயிண்டட் ஒன். ஸோ எல்லாருமே கிரைஸ்ட் அப்படிலாம் சொல்லிட்டு சுற்றி கிடக்குறாங்க சில கும்பல். ஓகே, அது வந்து அவங்க கேட்டாங்க, ஏன் கிரைஸ்ட்டு தான் நீங்கள் வந்து சொல்கிறீங்க, ஏன் கிரைஸ்ட் மட்டும்தான் அப்படின்னு சொல்கிறீங்கன்னா, அவங்களுக்கு 1 hour உட்காந்து இதெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணேன். ரொம்ப டீட்டெயிலாக போக முடியல, 1 hour எப்படி டீட்டெயிலாக போக முடியும். அப்படியே டச் பண்ணிவிட்டு அப்படியே சொன்னேன், இப்போது சொல்லுங்கள் இதுக்கு வேறு வழி இருக்கான்னு கேட்டேன் நான். அப்புறம் அவங்களே சொல்லிட்டாங்க, அவங்க வாயிலே சொல்லிட்டாங்க, இப்போ தான் புரியுது ஏன் கிரைஸ்ட் மட்டும்தான் வழி, வேறு வழியே கிடையாது இதுக்கு அப்படின்ட்டாங்க. அவங்களே இது ஒன்றும் இல்லை, நான் ஒன்றும் ரொம்ப அவங்கள நீங்கள் பாவத்தை அறிக்கை செய், இல்லைனா ஆண்டவர் விட்டு போயிடுவார், இல்லைன்னா நரகத்துக்கு போயிடுவேன், அதெல்லாம் காஸ்பிளே கிடையாது. அதெல்லாம் சும்மா நம்ம பயமுறுத்தி இது பண்ணுறோம். இப்போ இந்த பயம் இருக்குது பாருங்கள், இந்த பயத்து நிமித்தம் நம்ம வந்து நம்மளுக்கு என்ன தெரியுது, நமக்குள்ளேயே ஒரு இன்ஹெரண்ட் நேச்சர் இருக்குது. நமக்குள்ளே என்ன இருக்குது, என்ன நேச்சர் இருக்குது, நமக்குள்ளே வந்து டிஃபால்ட் பொசிஷன்றாங்களா ஆங்கிலத்தில். டிஃபால்ட் என்னது? ஒரு பொசிஷன் நம்மளுக்குள்ளே ஒரு யாருமே எதுவும் பண்ணலனாலும் நமக்குள்ளே ஒன்று இருக்குது. அது என்ன இருக்குன்னா, நமக்கு தெரியும் நம்ம கடவுள்கிட்ட தான் வந்தவங்க. எல்லா மனிதர்களுக்கும் அவனுடைய டெஸ்டினி பாயிண்ட் எது, கடவுள் தான் அவனுக்கு தெரியும். ஏன்னா அங்கிருந்து எல்லாமே வந்தது. அதனால் யாருமே டிஸ்கனெக்ட் யாருமே வந்து என்ன சொல்கிறது, கடவுள் வந்து யாரையும் கைவிடல, யாரையும் அவர் தூக்கி போடல. ஆனால் மனுஷனுக்கே தெரியும் நம்ம அங்கேயோ போய் சேரணும், ஒரு இடம் இருக்குது, புரியுதுங்களா? ஆனால் அதை என்ன பண்ணுறான்னா, அதை வந்து பலவிதமாக அவன் வந்து பில்டப் பண்ணுறான். இந்த பயத்தையும் இந்த ஷேமையும் மறைக்கிறதுக்கு பல டெக்னிக்ஸ் நம்ம பண்ணுறோம். பல டெக்னிக்ஸ் பண்ணி என்ன பண்ண வரோம், பாவ அறிக்கை செய்கிறோம். பாவ அறிக்கை செய்கிறது தப்பா பிரதர்? பாவ அறிக்கையை வந்து நம்ம செய்கிற ஆங்கிள்லேருந்து பாவ அறிக்கை செய்கிறது மகா தப்பு. கடவுள் என்னை மன்னிச்சிட்டு பாவம் செய்யலைன்னா அறிக்கை செய்யலாம், கடவுள் நான் மன்னிக்க மாட்டார். மன்னிச்சா இப்போது நான் சிலதெல்லாம் நீங்கள் டச் பண்ணுறேன், அடுத்த வாரம் நம்ம இன்னும் டீப்பாக போகலாம். இப்போது கிறிஸ்தவமே இப்போ என்ன ஆயிடுச்சு சொல்லுங்க, சுவிசேஷம் நீ பாவியா? ஆமாம். பாவி அறிக்கை சரியா? ஆமாம். இயேசுவை ஏற்றுக்கொள். அப்போ நீ வந்து இயேசுவை ஏற்றுக்கொண்டு பரிசுத்த ஆவியினர் பெற்றுக்கொண்டு வாட்டர் பேப்டிசம் எடுத்தால் நீ பரலோகத்துக்கு போயிடுவா அப்படின்றார். இந்த பாவ மன்னிப்புன்றது வந்து நம்ம மேக்னிஃபை பண்ணிட்டோம். பாவ மன்னிப்பு செய்தால் தான் வந்து கடவுள் ஏற்றுக்கொள்வார், அப்படி ஆக்கி விட்டோம். எல்லா ரிலீஜன்லேயும் பாவ மன்னிப்பு இருக்குது, அறிக்கை இருக்குது. நான் ஒரு பாவின்னு சொல்லிட்டு அவன் போய் மொட்டை அடிச்சுக்கிறான், தண்ணியில் போய் மூழ்கிறான், அப்புறம் இதில் தீ மேலே நடக்கிறான், என்னவோ பண்ணுறான். அவனுக்குள்ளே அந்த குற்ற உணர்வை வந்து ஏதோ ஒன்று பண்ணி அவனுக்குள்ளே ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பீஸை கொண்டு வர பார்க்குறான். நம்மளும் அதே தான் பண்ணுறோம். நம்ம ஆனால் அந்த மாதிரி பாட்டில் மேலேயோ நெருப்பு மேலேயோ நடக்கிறது கிடையாது. ஆனால் நம்ம ஒரு சிஸ்டம் வச்சுருக்கிறோம், அங்கே போய் அறிக்கை செய்தோம். நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்களேன், பவுலுடைய லெட்டர்ஸில் பவுல் வந்து ரொம்ப அழகாக காஸ்பலை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு, எப்படி ஒரு மனுஷன் மறுபடியும் பிறக்கிறான். எங்கேயுமே வந்து பாவ மன்னிப்பு பாவ அறிக்கை செய்யணும் ஒருத்திலையுமே அவர் வந்து போடல. பாவ அறிக்கை செய்தால் ஆண்டவர் ஏற்றுக்கொள்வார். நீங்கள் என்னை வந்து நீங்கள் நம்பலனாலும் நீங்கள் போய் படிங்க, படித்து தேடி பார்த்தீங்கன்னா அப்போ என்ன பிரதர், பாவம் என்ன வேணால் சேர்த்து பாவம் செய்துட்டு ஜாலியாக இருக்கலாமா? நான் அது சொல்லவே வரல. அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அது நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க. நான் சொல்லலை. அது
புரியுதுங்களா? என்னுடைய வாழ்க்கையில் நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டதுக்கும் இப்போத்துக்கும் என்னுடைய பரிசுத்த மீட்டர் வந்து மேலே போயிடுச்சு. புரியுதுங்களா? பாவம் என்னன்னு தெரிய பாவம் என்ன, இந்த ஆண்டவரோட உண்மையான தேவனோட கனெக்ஷன் இல்லைனாலே பாவம் தான். புரியுதுங்களா? பயந்தாலே பாவம், எல்லாமே பாவம். ஆக்சுவலாக எல்லாமே பாவம் தான். பயம், வரி, ஃபியரு, இதெல்லாம் பாவம் தான். ஏன்னா அது உள்ளேருந்து தான் வருது. அப்போவே தெரியும். இப்போ பாவம்னா தம் அடிச்சா, தண்ணி அடிச்சா, வேஸ்ட் பண்ண தான் பாவம் கிடையாது. அதெல்லாம் சிம்பிள் டெஃபினிஷனு. உண்மையான டெஃபினிஷன் பாவம்னா அந்த தேவனை இருதயத்தில் பார்க்க முடியலனாலே பாவம் தான். புரியுதுங்களா? அதான் சொல்ல வரேன். ஆனால் பவுலடியார் பாருங்கள், இதெல்லாம் அறிந்ததுனால அவர் வந்து நீ பாவ அறிக்கை செய்தா நீ வந்து மன்னிப்பு ரட்சிப்பாடுவே அப்படின்னு சொன்னார் ஆண்டவர். எங்கேயுமே இல்லை. ஒரே இடத்துல தான் வருது. எங்கே வருது? 1 யோவான் 1:9 வருது. 1 யோவான் 1:9 யோவான் வந்து உங்களுக்குள்ளே நீ பாவலை சொன்னால் நீ வந்து இது பண்ணுற, அதை நீ அறிக்கை செய்துனா அவர் மன்னித்து உன்னை நீதிமானாக்குறாரு அப்படின்னா நீதியில் நடத்துகிறாரு அப்படின்னு போடுறோம். ஹி இஸ் ஃபெய்த்ஃபுல் அண்ட் ஜஸ்ட் ஃபர்கிவ் அஸ் ஃப்ரம் ஆல் அன்ரைச்சியஸ்னஸ். நம்மளை அவர் உண்மையாக இருக்கிறார். நம்ம அந்த ஒரே இடத்துல தாங்க பாவ மன்னிப்புன்னு வருது. அப்போது ஆனால் அதை நம்ம எடுத்து மேக்னிஃபை பண்ணி அதுதான் நம்ம என்ன சொல்கிறது, அதுதான் மெயின் இதாக ஆக்கிட்டோம், மெயின் பில்லர் ஆக்கி விட்டோம். பாவ அறிக்கை சேர்த்தியா அதான் அப்போ தான் நீ ஓகே, நீ பரலோகத்துக்கு போகிறது ரெடி. நீங்கள் அதெல்லாம் ஏன்னா இதெல்லாம் புரியாமல் இருக்கிறதுனால பாவனா, ஐயோ நான் இன்றைக்கி தெரியாமல் ஒரு பொண்ணை தப்பாக பார்த்துட்டேன், நான் இன்றைக்கி வந்து என்ன சொல்கிறது, நான் கெட்ட வார்த்தை பேசிட்டேன், நான் தண்ணி அடிச்சிட்டேன், தம் அடிச்சிட்டேன், இதுதான் நம்ம பாவம் நினச்சிக்கிறோம். டெய்லி நம்ம எத்தனை ஆயிரக்கணக்கான பாவம் பண்ணுறோம். வரி பண்ணுறீங்களா, அது பாவம் தான். ஆண்டவர் ஏன்னா ஆண்டவர் இருதயத்தில் கனெக்ட் ஆகுது, ஃபெலோஷிப்பு. அந்த ஃபெலோஷிப் எங்கெல்லாம் பிரேக் ஆகுது அப்போ தான் ஃபியர் வருது, எல்லாம் வருது. அப்போவே நம்ம பாவத்தில் இருக்கிறோம். அப்போது பவுலடியார் பாருங்கள், எங்கேயுமே வந்து பாவத்தை அறிக்கை செய்து அப்போ தான் நீ வந்து அந்த பிலிப்பியர் ஜெயிலர் வந்து கேட்குறாள், நான் என்ன செய்யணும்னு கேட்குறாரு. ஜெயிலில் அடி வாங்கி பவுலும் சைலஸும் நைட்டு பாட்டு பாடி பூகம்பம் வந்து எர்த்குவேக் வந்து ஜெயில் கதவெல்லாம் திறந்து எல்லாம் வெளியே வந்தோடனே அந்த பிலிப்பியர் ஜெயிலர் வந்து நடிகின்னு வந்து கேட்குறாரு, ஐயா நான் என்ன பண்ணணும், நீங்கள் தான் உண்மையான தேவனின் தாசர்கள், நான் என்ன பண்ணணும், நான் என்ன பண்ணணும்னு கேட்கும்போதே உன் பாவத்தெல்லாம் அறிக்கை செய், அப்போ தான் இயேசு மன்னிச்சு உன்னை டிக்கெட் எடுத்து ஹெவனுக்கு அனுப்புவார் அப்படியே சொன்னார். இல்லை, இயேசு பிலீவ் இன் த லார்ட் ஜீசஸ், இயேசுவை நம்பு, இயேசு கிறிஸ்துவை நம்பு, நீயும் வீட்டாரும் நீங்கள் வந்து ரட்சிப்படைவீர்கள் அப்படின்னு சொல்கிறாரு. ஏன் அங்கே வந்து அவர் பாவ அறிக்கை செய்யலை? அப்போ அங்கே பாவ அறிக்கை நடந்திருக்குமா? கண்டிப்பாக இருந்திருக்கும். நல்லா கவனிங்க, பாவ அறிக்கையுமே செய்யக்கூடாதுன்ட்டுல. எப்போவுமே நம்ம பாவத்தில் இருக்கும்போது நம்ம இருளில் இருக்கிறோம். இருளில் இருக்கும்போது நம்ம நிறைய காரியங்கள் பண்ணியிருப்போம். இருளில் இருக்கும்போது நம்ம நிறைய காரியங்கள் பண்ணியிருப்போம். டக்குன்னு நம்மளை வெளிச்சத்துக்கு வரும்போது, ஆண்டர்கிட்ட வரும்போது நம்ம வெளிச்சம் பாயுது. வெளிச்சத்துக்குள்ளே வந்த உடனே உள்ளே இருக்கிற எல்லா கெட்டதும் தெரியும். உடனே என்ன சொல்லுவாங்க, பரிசுத்த ஆவியானவர் என்னை குற்றப்படுத்தி காட்டுறாரு, இந்த குற்றத்தெல்லாம் மேக்னிஃபை இல்லைங்க, அது ஒளியினுடைய தன்மை. அது ஒரு லைட்டோடைய கேரக்டர் என்னது தெரியுமா, இருட்டெல்லாம் காட்டிடும். அந்த இருட்டெல்லாம் காட்டும்போது நம்ம என்ன தெரிஞ்சிடும், நான்லாம் பாவி, பரிசுத்த ஆவியானவர் கண்டிக்கிறாரு, என்னை உணர்த்துறாரு. பரிசுத்த ஆவியானவர் உணர்த்தவே இல்லை, ஒளி வந்துருச்சு உங்களுக்குள்ளே இருக்கிறதெல்லாம் தெரியுது. நம்ம என்ன உடனே நம்ம என்ன பண்ணுறோம் தெரியுமா, அங்கே தான் பெரிய தவறு ஒன்று பண்ணுறோம். ஐயோ நான் பாவி, இந்த பாவத்துக்காக என்ன மன்னிங்க ஆண்டவர்கிட்ட போய் மன்னிப்பாக கேட்குறோம். நான் ஒரு பாவி, என்னை மன்னிங்க அந்த 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 அறிக்கையெல்லாம் செய்துட்டா என்னை மன்னிச்சிட்டாரு. ஆக்சுவலாக இது வந்து நான் இன்னொரு செஷனில் டீப்பாக போகிறேன். அதாவது அந்த குற்றம் உணர்வு வரும்போது அது என்ன பண்ணுறது தெரியுமா, அதுக்காக மன்னிப்பு கேட்குறோன்னா ஆண்டவர் மன்னிக்காத மாதிரியும் நான் அறிக்கை செய்தால் அவர் மன்னிக்கிற மாதிரி நம்ம யோசிச்சுருக்குறோம் இல்லைங்களா. அவர் வந்து நீங்கள் அறிக்கை செய்கிறதுனால மன்னிக்கிற தேவன் கிடையாது. நீங்கள் அறிக்கை செய்கிறதுக்கு முன்னாலே உலகத்தில் இருக்கிற எல்லா பாவத்தையும் மன்னித்து விட்டார் அப்படின்னு சொல்லி பவுலடியார் 2 கொரிந்தியர் 5 அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணுறார். ரொம்ப கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. அப்போ எதுக்காக எப்படி அறிக்கை செய்யணும் அது தெரியாது. இன்றைக்கி அந்த நான் ப்ராக்டிக்கலாக நான் அதை சொல்லிவிட்டு நான் இந்த செஷனை க்ளோஸ் பண்ணிடுறேன். ரொம்ப முக்கியம். ஏன்னா அந்த டாப்பிக்கில் தான் போயிட்டுருக்கோம். நம்ம நெக்ஸ்ட் வீக் இன்னும் கொஞ்சம் டீப்பாக போவோம். எப்படி நம்ம இறுதியானதை நேராக்குறார் ஆண்டவர், எப்படி இயேசு இந்த களத்துக்குள்ளே இறங்குறாரு, வார்த்தை மாம்சமாகி களத்துக்குள்ளே இறங்கி எப்படி நம்மளை சரிப்படுத்துகிறாரு அப்படின்றத நம்ம நெக்ஸ்ட் வீக் பார்ப்போம். அப்போது இந்த ஒரு சின்ன ஒரு ப்ராக்டிக்கல் செஷன் மட்டும். அதாவது இயேசு பாருங்கள், ஒரு வசனம் இருக்குது 2 கொரிந்தியர் 5:21 பாவமே அறியாதவர் நமக்காக பாவமாய் நம்மை அவருக்குள் நீதிமானா ஆக்கினார் அப்படின்னு போட்டிருக்கு ஒரு வசனம். அப்போது நல்லா கவனிங்க, ஆதாம் படைக்கப்பட்டப்போ அவன் எப்படி இருந்தான், நீதிமானாக இருந்தான்.
அப்படின்னா அர்த்தம். நீதிமானானது, நீதிமான்னா அவனை தேவன் எப்படி பார்க்கிறாரோ அப்படியாக அறிந்து கொள்வது, அதான் நீதிமான். நல்லா கவனிங்க. அதாவது நான் என்ன சொன்னேன், பாவம் என்ன பண்ணுச்சு, தேவன் நம்மளை குறைச்சி பார்க்க வச்சுது, அப்புறம் நம்மளையும் குறைச்சி பார்க்க வைக்குது. பாவம் டபுள் ஆக்ஷன், டபுள் எட்ஜ் சோடு, ரெண்டு இருபுறம் கூறாக இருக்கிற பட்டயம் மாதிரி. தேவனை நம்மளை ட்விஸ்ட் பண்ணிடுச்சு. தேவனை நம்மளை சரியாக பார்க்க முடியல, நம்மளையும் இப்போ சரியாக பார்க்க முடியல. அதனால் பல கண்டத்தை போட்டு நம்மளை என்ன பண்ணுறோம், ட்ராமா நடத்தி நம்மளை ஓட்ட பார்க்குறோம். அப்போ நம்ம ஜீவனை இழந்து போயிட்டோம். அப்படி இருக்குதுங்களா? அப்போது நீதிமான்னா என்னது? நீதிமான்னா தேவனாய் பார்ப்பது. அவர் எப்படி இருக்கிறாரு, அதான் நீதிமான். சங்கீதம் 11th சாப்டர், அதில் போய் 7th சாப்டர் 7 நினைக்கிறேன். அதில் போய் ஒரு 4-5 வசனம் இருக்கும். இப்போ சங்கீதத்தில் நான் இருக்கிறேன். தேவரீர் நீரே நீதிமான் அப்படின்னு சொல்லி ஒரு 4-5 சொல்லுவார். உமது முகம் நீதி, யுவர் கவுண்டனன்ஸ் ரிஃப்ளெக்ட்ஸ் ரைச்சியஸ்னஸ் அப்படிலாம் இருக்கும். என்ன வசனம் அது? சரி, 11 சங்கீதம் 11 வசனம் பாருங்கள். அந்த ஃபார் த லார்ட் இஸ் ரைச்சியஸ், தேவன் நீதிமானாக இருக்கிறாரு. ஹீ லவ்ஸ் ரைச்சியஸ்னஸ், அவர் நீதியை நேசிக்கிறாரு. அப்புறம் என்ன சொல்கிறது, ஹிஸ் கவுண்டனன்ஸ் பிஹோல்ட்ஸ் தி அப்ரைட், அவருடைய முகம் வந்து நீதிமானை வந்து தரிசிக்குதான். அப்போது அப்போ தேவன் அப்படி இருக்கார். அப்போ ஆதாம் அவர் பார்க்கும்போது அங்கே தான் ரைச்சியஸ்னஸ் டிஸ்பிளே ஆகுது. அது எப்படி டிஸ்பிளே ஆகுதுன்னா, நம்ம ஹார்ட்டில் எப்படின்னா, நம்ம தேவனை, ஆதாம் தேவனாய் பார்க்குறான். அவரை கூப்பிடும்போது இவன் ரெஸ்பாண்ட் பண்ணுறான். ஆண்டவரே டாடின்றான். ஆதாம்னு கூப்பிடும்போது அவன் ஹார்ட்டில் சத்தத்தை கேட்கும்போது அந்த சத்தத்துக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறான். எப்படி, ஒரு வெக்கம் இல்லாமல், ஒரு பயம் இல்லாமல் ரெஸ்பாண்ட் பண்ணுறான். ஆனால் அந்த ஹார்ட் இப்போ ட்விஸ்ட் ஆனதுக்கப்புறம் இப்போது அதே சத்தத்துக்கு வந்து வாய்ந்து ஓடுறான். அதான் அநீதிமான். நீதிமான்னா என்னதுன்னா, அந்த அவன் தேவனை கரெக்டாக பார்க்குறான், அந்த வெளிச்சத்தில் அவனையும் கரெக்டாக பார்க்குறான், ஈவையும் கரெக்டாக பார்க்குறான். புரியுதுங்களா? அதனால தான் அவங்க வெக்கப்படுறான். அவங்க நிர்வாணமாக இருந்து அவங்க 2 பேருக்குள்ளேயும் வெக்கம் இல்லை. அப்படின்னா ஓப்பன்னஸ், ஒரு ஓப்பன் புக்காக இருக்கிறான். ஆதாமு ஏவாளும் ஒரு ஓப்பன் புக்காக இருக்குது, கடவுளும் ஒரு ஓப்பன் புக்காக இருக்கார். ஆனால் கடவுள் எப்போவுமே க்ளோஸ் ஆகலை. ஆனால் இவன் தான் ட்விஸ்ட் ஆகிடுச்சு, மாற்றி நேர்கிறான். ஆதாம் மாறி போயிட்டான் பாருங்க. அப்போ நீதிமான்னா என்னது? அப்போது பாவமே அறியாத நமக்காக பாவமாய் நீதிமான ஆனான்னா, நம்ம இப்போ அவர் எப்படி இந்த களத்துக்குள்ளே இறங்குறாரு, நம்ம ட்விஸ்டட் ஹார்ட் பொசிஷனுக்கு எப்படி வர்றாரு ஆண்டவர். அதான் நம்ம சிலுவையில் என்ன நடந்தது, சிலுவையில் என்ன நடக்குது அப்படின்றத நம்ம நல்லா கவனிக்கணும். அப்போது பிசாசு சொன்ன பொய் நிமித்தம் நம்ம என்ன பண்ணுறோம் தெரியுமா, இப்போ அந்த பொய் தான், அதை நம்ம பொய்யை பிலீவ் பண்ணி அதை ஆக்ட் பண்ணுறோம். அப்போ என்ன ஆகிடுது, அது நம்ம ரியாலிட்டியாக மாறுது. ஃபஸ்ட்டு அது ஹார்ட்டில் ரியாலிட்டியாக மாறினோடனே தியானத்து நிமித்தம் அது ரியாலிட்டியாக மாறி ஆக்ஷனில் அது கம்ப்ளீட் ஆகுது. நம்ம ஆக்ஷன் பண்ணுறது அப்போ பொய்யே செய்து வாழ்கிறோம். பொய்யில் தான் நம்ம ஹோல் வேர்ல்டே வந்து பொய்யினால் கெட்டப்பட்டிருக்கு. இந்த பொய்யினால் இருக்கிற உலகத்தில் ஐசாயா ரொம்ப அழகாக சொல்கிறாரு, உலகத்தில் ஒருவரும் நீதிமான இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு. ஒரு ஏர்னிங், ஒரு வெப்பராளத்தில் ஐசாயா கதறாரு. அதை வந்து நம்ம ரோமர்ஸ் சாப்டர் 3 பவுல் கோட் பண்ணுறாரு. இந்த பொய்யான உலகத்துக்குள்ளே நிஜமான ஒரு தேவன், ரியாலிட்டியான கடவுள் வந்து மனுஷனாய் மாறி பிசாசு சொல்கிற எல்லா பொய்க்கும் அவர் நோ சொன்னார். அவர் இயேசு பாருங்கள், அவர் வந்து ஒரு ஸ்பெஷல் பாடியில் வரல, ஒரு ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸில் வரல, இதே விழுந்து போன மாம்சமாய் மாறினார்னு போட்டிருக்கு. வார்த்தை உடம்பாய் வந்ததுன்னு இல்லை, வார்த்தை மாம்சமாய் மாறிச்சுன்னா இந்த மாம்சமான உடம்பு, இந்த பாவுக்கேதுவான உடம்பில் வந்து அந்த உடம்புல இருந்து எல்லா பிசாசு சொல்கிற எல்லா பொய்க்கும் அவர் நோ சொன்னார். ரொம்ப முக்கியங்க. எப்படி இயேசு பாவமே இல்லாமல் இருந்தார்னா, நம்ம வளரும்போது நம்மளுக்கு எவ்வளோ பொய் சொல்லி நம்ம வளர்ந்தோம். நம்ம ஞாபகம் இருக்குங்களா, ஒரு 3 செஷன் முன்னால் போய் பார்த்து வரீங்களா, எப்படி வந்து நம்ம பேரண்ட்ஸ் நம்மகிட்ட பொய் சொன்னாங்க, சாப்பிடு போலீஸ் பிடிச்சிரும். அப்போது காக்கா கொத்திடும், இதை குத்திடும், காக்கா தூக்கி போட்டுருவேன், உன்னை தூக்கி வீசிடுவேன், குழந்தைக்கு தூக்கி ஒன்றை வந்து ஹாஸ்டலில் தூக்கி சேர்த்துருவேன், நீ ஒழுங்காக படிக்கலாம் உன்னை ஹாஸ்டலில் போட்டுருவேன், இப்படிலாம் பொய் சொல்லி வளர்க்குறோம் பாருங்கள். அந்த பொய்களுக்கு கடவுள் இயேசு வந்து எல்லாத்துக்கும் ஒரு நோ சொன்னார். அதை பிலீவ் பண்ணல. அவர் என்ன பண்ணார், தன்னை தேவன் எப்படி பார்க்குறாரோ அப்படியே பார்த்தார். அதனால தான் அவர் வந்து வர்ஜின் பர்த்தா வந்தார், அந்த குடும்பத்துக்குள்ளே வைக்கப்பட்டார். அவங்க அப்பா அம்மா 2 பேருமே வந்து பிலீவர்ஸ் இல்லைங்களா,
ஏன்னா அவங்களோட ஆக்ஷன்ஸ்லாம் பாருங்களேன். ஏஞ்சல் சொல்கிறான்னு சொல்லிட்டு இப்போது குழந்தைய தூக்கிட்டு ஓடுறாரு ஜோசஃபு. மேரி வந்து அந்த ஏஞ்சல் சொன்னோன்னு நம்புகிறாங்க. 2 பேரும் ஒரு காட்லி ஃபேமிலிக்குள்ளே வைக்கிறார். அப்போ அவங்க பொய்யினால் அவர் வளர்க்கப்படவில்லை, அவர் நிஜத்தினாலையும் தேவனுடைய வார்த்தையை நிஜமாக இவர் சின்ன வயசுலேருந்தே சொல்லி எல்லா பொய்க்கும் நோ சொல்கிறாரு. அப்போ இந்த பொய்களை நம்புறதுனால நமக்குள்ளே பாவம் வருது. அப்போ இந்த பாவ உணர்வு வரும்போது ஒருவேளை பரிசுத்த ஆவியானவரோட நீங்கள் இன்ட்ராக்ட் பண்ண, ஐயோ நான் பாவின்னு உணர்வு வந்துச்சுனால என்ன தெரியுமா பண்ணுங்கள், ஒரு சின்ன எக்ஸசைஸ் சொல்லித்தரேன், அதோட முடிச்சிடுவோம், டைம் ஆயிடுச்சு. அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், கண்ணை மூடிக்கும். இது ஒரு மெடிடேட்டிவ் எக்ஸசைஸ். நான் என் பிள்ளைங்களுக்கு கூட சொல்லி கொடுத்துருக்கேன். கண்ணை மூடிடுங்க. கண்ணை மூடிட்டு இயேசு சிலுவையில் தொங்குறதை நீங்கள் பாருங்கள். அப்படியே பாருங்கள். பார்த்துட்டு இதுதான் கரெக்டாக பாவ அறிக்கைன்றது. பாவ அறிக்கைனா ஆண்டவரே நான் ஒரு பாவியை நான் மன்னிச்சிருங்கன்னு சொல்கிறதுனால ஒரு எஃபெக்ட்டுமே ஆக்சுவலாக கிடையாது. அது வந்து ரிலீஜியஸ் புக்குக்கு மதத்துக்கு இவர் பாருங்கள் நல்லா பாவம் ஒத்துக்கிறாரு. ஒத்துக்கிறதுனால நமக்கு சேஞ்சஸ் வராது. அந்த பாவத்தை என்ன ரிலீஸ் பண்ணோம். அதான் ஃபர்கிவ் மீன்ஸ் டு ரிலீஸ். ஆக்சுவலி மன்னிப்புது என்றால் தெரியுமா, ஒன்று ரிலீஸ் பண்ணுறது, ஒருத்தர் ப்ரிசன்லேருந்து ரிலீஸ் பண்ணுறதில்ல. அதான் இப்போ உங்களை வந்து நீங்கள் ஒரு பாவியாக பார்க்குறீங்க, ஒரு ஏரியாவில் ஒரு பாவத்தில் இருக்கிறீங்க, ஒரு பாவத்தை பார்க்குறீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும், அந்த கண்ணை மூடி ஒரு 5 நிமிஷம் அப்படியே உட்காந்து அந்த சிலுவையை உங்கள் ஃபோக்கஸில் கொண்டு வந்து உங்களுடைய பாவம் இருக்குல்ல, அந்த பாவம் வந்து உங்களுடைய அடையாளம் கிடையாது. அது எதனால் வந்துச்சு, ஒரு பொய்யை நம்பி அந்த பொய் சின்ன வயசுலேருந்து பில்டப் ஆகி அது ஒரு பாவம் அடிக்ஷனாக வெளியே வரலாம், இல்லைனா ஒரு ஆக்ஷனில் வெளியே வரலாம். அந்த என்ன சொல்கிறீங்க, அந்த ஆக்ஷனை தான் நீங்கள் பார்க்குறீங்க. புரியுங்களா? எந்த பொய்யை நம்பினீங்கன்னு நமக்கு தெரியாது, மறந்துட்டுருப்போம். ஆனால் அது விளைவுகள் தான் நம்ம பார்க்குறோம், ஃப்ரூட்ஸை தான் நம்ம பார்க்குறோம். அந்த ஃப்ரூட்டை நம்ம பார்த்து சொல்லலாம், அந்த ஃப்ரூட் இருக்குல்ல, இந்த அடிக்ஷனு, இந்த கோபம் இருக்குதா? நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க, எனக்கு கோபம் நிறையா இருக்குங்க. அப்போ அந்த சிலுவையத்தில் தியானம் பண்ணி இப்படி தான் சரியாக, இதுதான் கரெக்டான பாவ அறிக்கை. பாவத்தை விடுறது. பாவ அறிக்கை, ஆண்டவரே நான் பாவி, ஆண்டவரே நான் கோபிஷ், ஆண்டவரே என்ன மன்னிச்சிருங்க, ஆண்டவரே திருப்பி செய்ய மாட்டாண்டவரே, பலம் கொடுங்க ஆண்டவரே, ஆவியானவரே பலப்படுத்துங்க, கோவப்படாமல் இருக்குது பலப்படுத்துங்கன்னா, அந்த ஜபம்லாம் நீங்கள் எத்தனை வருஷமாக நான் பண்ணி நூடுல்ஸ் ஆகிட்டேன். நான் ஒரு ஆக்ஷன் ஒன்றும் இல்லை. ஏன்னா அதை வந்து நம்ம உள்படுத்துறது கிடையாது. அந்த 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 ரியலாக ஜென்யூனை நம்ம ஜென்யூனாக ஹானஸ்ட்டாக நம்ம ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்குறோம். ஆண்டவரே நான் மன்னிச்சிருங்க, நான் கோவப்பட்டேன், தெரியாமல் திருப்பி பண்ணிட்டேன், ஆண்டவரே மன்னிச்சிருங்க. அப்படியே நீங்கள் பண்ணிங்கன்னா திருப்பி அந்த சைக்கிள்லேயே இருப்பீங்க. நீங்கள் என்ன பண்ணுங்கள், தியானத்தில் அந்த சிலுவையை பார்த்துட்டு அந்த கோபம் இருக்குல்ல, ஆண்டவரே இந்த கோபம் எனக்குள்ளே இருக்குது, அதை குறித்து நீங்கள் கண்டமாயிடாதீங்க. அதை குறித்து உங்களே நீங்களும் என்ன பண்ணுங்க, வெக்கத்துலேயும் கடவுள் எல்லாத்தையும் பார்க்குறாருங்க. நம்ம ஹார்ட் அப்படியே டிரான்ஸ்பரண்ட், அப்படி சொல்லி கண்ணாடியில் பார்க்குற மாதிரி க்ளீனாக பார்க்குறாரு. அதுக்கு பின்னால் இருக்கிற எல்லா சிக்கடியிலையும் முடிச்சுகளையும் அவருக்கு தெரியும். புரியுதுங்களா? எதனால இவன் இப்படி பிஹேவ் பண்ணுறான், எதனால இவன் கோபத்தில் நானும் ரொம்ப ஷார்ட் டெம்பராக இருந்தேன், ஏன்னா ஏன் அப்படி இருந்தேன் அப்படின்னு சொல்கிறது அவருக்கு தெரியும். அதனால் அதை குறித்து நான் என்ன பண்ண தெரியுமா, ஃபஸ்ட்டு வெக்கத்துலேருந்து வெளியே வந்தேன். ஃபஸ்ட்டு உங்களுடைய டெலிவரன்ஸ் எடுத்துகிட்டு அந்த வெக்கம் போயிடணும். ஆண்டவர் முன்னால் எல்லாமே அவருக்கு தெரியுமே. நீங்கள் ஒளிஞ்சு பண்ணுற பாவம், ஒளியாத பண்ணுற பாவம்னா நமக்கு தான் ஒளிஞ்சு ஒளியாதது, அவருக்கு எல்லாமே பண்ணுற எல்லாமே அவருக்கு எல்லாமே அவர் கண்ணில் கிளியர் லைட் மாதிரி தெரியுது. அதனால் அந்த குற்ற உணர்வோடு நீங்கள் போய் ஜெபம் மன்னிப்பு கேட்குறதெல்லாம் வேலைக்கு செய்யாது. அது நல்லாயிருக்கும், ஐயோ மன்னிப்பு கேட்டேன், ஆனால் திருப்பி அதே பண்ணின்னு இருப்பீங்க. அவங்களுக்கு ட்ரூவாக டெலிவரன்ஸ் வேணும் அப்படின்னு என்ன பண்ணோன்னா தியானம் பண்ணணும். தியானத்தில் தான் இந்த பாவ அறிக்கைன்றது வந்து, அறிக்கைனா நான் பாவி இதை அப்படி மட்டும் இல்லை, ஆண்டவரே இந்த பாவத்துக்கு பின்னால் இருக்கிற ரூட்ஸு, இதுக்கு பின்னால் இருக்கிற வேறு என்ன எனக்கு தெரியல ஆண்டவரே, இதை நான் உங்கள் சிலுவையில் நான் பார்க்குறேன். அவர் தொங்கிட்டு இருக்காருங்க சிலுவையில், அவரோட கூட நீங்கள் என்ன ஆகிறீங்க, சிலுவையில் ஒன்றாகிறீங்க. அந்த பாவம் அந்த செயல் இருக்குங்களா, அந்த செயலை நீங்கள் அதில் பார்க்குறீங்க. பயம் இருக்குதா, எதை குறித்தாவது பயம் இருக்குதா, ஐயோ எனக்கு என்ன பண்ண போகிறேன், பயம் ஐயோ எப்படி நான் ஸ்கூல் ஃபீஸ் பே பண்ண போகிறேன், எப்படி நான் வந்து காலேஜ், ஐயோ பயம் ஐயோ எப்படி நான் குடும்பத்தை நடத்த போகிறேன், அந்த பயம் இருக்குதா? அந்த பயத்துக்கு பின்னால் ஒரு பொய்யான பிலீஃப் இருக்குது. நான் பயப்பட மாட்டேன்னு சொல்லி பாருங்களேன். அந்த கதையில் அந்த பருப்புலாம் வேலை கேட்காது. இதெல்லாம் நம்ம சும்மா ட்ராமா பண்ணுறோம். அதாவது ஆண்டருக்கு முன்னால் நம்ம ஹானஸ்ட்டாக இருக்கிறது கிடையாது. அதுக்கு முன்னால் சபதம் எடுக்கிறோம், இனிமேல் செய்ய மாட்டேன், அதை வந்து ஓத்து எடுக்கிறோம். அதெல்லாம் ஒரு 2 நாளைக்கு ஓடும், அப்புறம் வேலைக்காது. அப்போ நீங்கள் தியானம் பண்ணி கண்ணை மூடி, இப்போ நான் சொல்கிறேங்களா, இதெல்லாம் உங்கள் இருதயத்தை மாற்றுகிற காரியங்கள். ஒரு சகோதரர் கேட்டாங்களா எப்படி நம்ம வாழ்க்கையை மாற்றுறது, இதுதான் தியானம். தியானத்தில் கண்ணு மூடிட்டு அப்படியே ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். ஓகே, அவசரப்பட்டு அறிக்கை செய்கிறது அதெல்லாம் வெயிட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஒரு சமாதானத்துக்குள்ளே வாங்க. ஆண்டவரே நான் இந்த இடத்துல உண்மை சரியாக புரிந்து கொள்ள, இந்த இடத்துல நான் கிளியராக பார்க்கல, இந்த இடத்துல நான் என்ன கிளியராக பார்க்கல,
ஏன்னா தேவ வெளிச்சத்தில் நான் என்னையே புரிந்து கொள்ள முடியும். நல்லா கவனிங்க. உண்மை நான் சரியாக பார்க்கல, நான் என்ன சரியாக பார்க்கல, எனக்குள்ளே ஒரு பொய் நம்பி இருக்கிறேன். அந்த பொய் தான் இப்போ என்ன பண்ணுது, இப்போ பயமாக வருது, பொறாமையாக வருது, இல்லைனா என்ன வருது, கோபமாக வருது, சட்டுன்னு எரிஞ்சு விடுறேன். ஆண்டவரே இதை நான் சிலுவைக்கு அனுப்புகிறேன். ஏன்னா உங்களுக்கு அதிகாரம் இருக்குது. அந்த காரியத்தின் மேலே உங்களுக்கு என்ன இருக்குது, அத்தாரிட்டி இருக்குது, அதிகாரம் இருக்குது. உங்களுக்கு அந்த கடவுள் கொடுத்த அதிகாரத்தை நீங்கள் யூஸ் பண்ணி அதை சிலுவையில் நான் அனுப்புகிறேன். ஐ எம் சென்டிங் இட் டு த கிராஸ். தட் இஸ் வாட் இஸ் டு ரிலீஸ். புரியுதுங்களா? இதை நீங்கள் ரிலீஸ் பண்ணும்போது என்ன ஆகிடும்னா, அதை நீங்கள் அக்செப்ட் பண்ணணும். அதை டைம் எடுத்து பொறுமையாக ப்ராசஸ் பண்ணி அதை நீங்கள் இதை நான் ரிலீஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி அதை பண்ணும்போது மேபி நீங்கள் ஃபியூ டைம்ஸ் பண்ண வேண்டியது இருக்கும், மேபி மோர் டைம்ஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். எவ்ரி டைம் அந்த மாதிரி தாட் வரும்போது ஆண்டவரே நான் சிலுவையில், அந்த சிலுவை தியானம் இருக்குங்களா, அது ரொம்ப முக்கியம். வர செஷனில் நம்ம தொடர்ந்து பார்ப்போம் எப்படி இந்த சிலுவை தியானம் ரொம்ப முக்கியம். அந்த சிலுவையில் நீங்கள் அதை அப்படியே எக்ஸ்சேஞ்ச், அங்கே தான் நம்மளுடைய வீக்னஸ் அங்கே போயிட்டு அவருடைய பலன் நமக்கு வருது. நம்மளுடைய ஷார்ட் கம்மிங்ஸ் போயிட்டு அவருடைய பரிபூர்ணம், அவருடைய கம்ப்ளீட்னஸ் நமக்குள்ளே வருது. இதை தான் பவுல் கொலாசியன் 2ஆம் அதிகாரத்தில் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. அவருக்குள் நீங்கள் முழுமையாக்கப்பட்டீர்கள், அவருக்குள்ளே நீங்கள் விருத்தி சேதனம் பண்ணப்பட்டிருக்கு. அதெல்லாம் நம்ம படிப்படியாக நம்ம பார்ப்போம். சரிங்களா? இப்படி நீங்கள் தியானம் பண்ணும்போது என்ன ஆகிடும்னா, நீங்கள் உள்ளேருந்து என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த கில்ட் இருக்குல்ல, இந்த கில்ட்டு தான் இந்த ஷேமை வெளியே கொண்டு வருது. இந்த காண்டம்னேஷன், ஆக்கினி தீர்ப்பு தான் ஃபியரை கொண்டு வருது. இதை நம்ம ஹேண்டில் பண்ணவே முடியாது. இந்த வேர் இருக்கிற வரைக்கும் இந்த ஃப்ரூட் தான் வெளியே வரும். கவனிங்க, இந்த வேர் இருக்கிற வரைக்கும் இந்த ஃப்ரூட் தான் நமக்கு வாழ்க்கையில் வரும். நம்ம என்ன பண்ணுறோம், ஃப்ரூட்டை தான் மாற்ற பார்க்குறோம். இன்னிலிருந்து நான் பயப்பட மாட்டேன். பயப்பட 10 வசனத்தை நான் கோட் பண்ணுறேன், மனப்பாடம் பண்ணுறேன். எதுவுமே வேலைக்கு ஆகாது. இதை நீங்கள் மாற்றணும். இதை காண்டம்னேஷன், ஆக்கினை தீர்ப்பு, என குற்ற உணர்வு, அப்புறம் என்ன குறித்து ஒரு ஜட்ஜ்மெண்ட், ஒரு ஆக்கினை தீர்ப்பு, அது எங்கே மாறும்னா சிலுவையில் தான். ஏன்னா சிலுவையில் தான் ஒன்று நடக்குது. நான் என்ன சொன்னேன், இயேசு தான் நம்ம வாழ்க்கையை மாற்ற முடியும். எப்படி மாற்றுறாருன்னா, அந்த எக்ஸ்சேஞ்சு ஆன் த கிராஸ் என்ன நடந்ததுன்றதை நம்ம ஃபியூச்சர் செஷனில் நம்ம பார்ப்போம். இப்போது அதுக்கு ஆன்சர் தான், சிலுவையில் நீங்கள் தியானம் பண்ணி உங்களை ரிலீஸ் பண்ணுறீங்க. அந்த பார்ட் ஆஃப் ஆண்ட்ரூ, அந்த பார்ட் ஆஃப் உங்களை அப்படியே ரிலீஸ் பண்ணுறீங்க. நான் சிலுவையில் அவரோட மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுந்த இயேசுவை நான் தரித்து கொள்கிறேன் இடத்துல. அப்போ அந்த உயிர்த்தெழுந்த இயேசுவை தரித்து கொள்ளணும்னா, அப்போ தொடர்ந்து நீங்கள் தியானத்திலே இருக்கிறீங்க இல்லையா, உடனே பாவம் ஆண்டவரே மனுஷனுக்கு ஆண்டவரே சொல்லிட்டு போகிறதில்ல. அந்த மாதிரி ஜபம் வாழ்க்கையை மாற்றாது. இந்த ஜபத்தில் என்ன பண்ணுறீங்கன்னா, உங்களை ரிலீஸ் பண்ணது மட்டும் இல்லை, பவுல் என்ன சொல்கிறாரு, பழைய மனிதனை களைந்து போட்டு ஆவியினாலே மனதை புதிதாக்கி புதிய மனிதனை களைந்து கொள்ளுங்க, புட் ஆன் த நியூ மேன்ன்றார். அதுதான் ஆக்சுவலாக சொல்யூஷன் டு ஆல் த ப்ராப்ளம்ஸ். எஃபிஷியன்ஸ், எபேசியர் 4ஆம் அதிகாரம் 22, 23, 24 வசனம். பழைய மனிதனை களைந்து போட்டு, பழைய மனிதனை களைந்து போட்டிருக்கு. இந்த கோபத்துக்கு பின்னால் இருக்கிற வேறு எல்லாத்தையும் நான் சிலுவையில் அனுப்பிட்டு, இப்போ நான் என்ன குறித்து நான் என் சிந்தனையை நான் புதுப்பிக்கிறேன். கடவுள் நான் மன்னிக்கப்பட்டேன், கடவுளை ஏற்றுக்கொள்ளப்பட்டேன், அவரோடு நான் இணைக்கப்பட்டேன். அதான் சிந்தனை மாற்றிட்டு இப்போ என்ன சொல்கிறாரு, புதிதான கிறிஸ்துவுக்குள்ள புதிதான பரிசுத்தத்திலையும் நீதியிலும் படைக்கப்பட்ட புதிய மனிதனை தரித்து கொள்ளுங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்? அப்படின்னா இயேசுவை நான் தரித்து கொண்டேன்னா, இப்போ அந்த கோபத்தில் இயேசு எப்படி ஆக்ட் பண்ணுறாரு, அவர் ஷார்ட் டெம்பராக இருக்காரா, அதை நீங்கள் தொடர்ந்து தியானத்திலே இருக்கும்போதே பார்க்கணும். அப்போ அந்த ஷார்ட் டெம்பர் ஒரு சுச்சுவேஷனை யோசிக்கும் போது எனக்கு டக்குன்னு கோபம் வருதுல்ல, இப்போ எனக்கு கோபம் வராததை பார்க்கணும், முதல்ல பார்க்கணும். ஏன்னா இப்போ நீங்கள் புதிய மனிதனை தரித்து கொண்டிருக்கீங்க, இயேசுவை தரித்து கொண்டிருக்கீங்கன்னா, அந்த புதிய மனிதன் அந்த சிச்சுவேஷன் எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுறாருங்க, எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுறாருன்றதை நீங்கள் தியானத்தில் பார்த்து இந்த ஜெபத்தை நீங்கள் ஆமேன்னு சொல்லணும். இப்படி நீங்கள் ஜெபம் பண்ணிங்கன்னா, இந்த ஜெபம் பண்ணி முடிக்கிறதுக்கு ஒரு 20 நிமிஷமாச்சும் ஆகும். 20 நிமிஷம் மினிமம் ஆகும். அட்லீஸ்ட் 1 ஹவர்லாம் ஈஸியாக ஸ்பெண்ட் பண்ணலாம். இப்படி நீங்கள் ஜெபம் பண்ணி பாருங்களேன், உங்கள் வாழ்க்கை எப்படி மாறும். ஃபஸ்ட்டு பண்ண ஒன்றுமே இல்லாத மாதிரி தெரியும். ஆண்டு பிரதர் சொன்னார்னு பண்ணேன், ஒன்றுமே இல்லாத மாதிரி இருக்குது. ஃபஸ்ட்டு நாளாக இதை பண்ண ஆரம்பிக்கும் போது எனக்கு ஒன்றும் சேஞ்சஸே இல்லாத மாதிரி தெரிஞ்சுது. அப்புறம் சிச்சுவேஷன் வரும்போது எனக்கு கோபம் வர மாட்டேங்குது. சிச்சுவேஷன் வரும்போது எனக்கு வசனம் தான் உள்ளேருந்து வருது. இந்த வசனம் எப்படி சொல்லுது, இந்த வசனத்தின்படி இந்த சிச்சுவேஷன் நான் டக்குன்னு எனக்கு அப்போ தான் நான் கண்டுபிடிச்சேன், எனக்குள்ளே நான் எல்லாம் சேஞ்ச் ஆகிட்டுக்குது. புரியுதுங்களா? எனக்குள்ளே எல்லாம் இப்போ பர்ஃபெக்ட் ஆகிட்டேன்னா இல்லை, இன்னும் நான் சேஞ்ச் ஆக வேண்டிய இடம் நிறைய ரூம் இருக்குது என் லைஃப்பில். ஒன்றா ஒர்க்கிங் ஆன் இட். அப்போ ஒரு சிச்சுவேஷன் வரும்போது இந்த பிஹேவியர் உள்ளேருந்து வரும்போது என்னையே நான் கண்டம் பண்ணுறது கிடையாது. நீ இன்னும் பழைய ஆள் தானே அப்படி சொல்கிறது கிடையாது. ஓகே, அந்த இடத்துல இன்னும் உண்மையாக நான் வெளிச்சத்தை விடல, இன்னும் நான் ஏதோ ஒரு பொய்யை நம்பிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி என்னை மேலேயே நான் வேலை செய்யும்போது, பரிசுத்தாவினோட உதவியால் செய்யும்போது, இப்படிப்பட்ட ஜெபம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு ப்ரொடக்டிவ் ஃப்ரூட்ஃபுல் ப்ரேயர் டைமாக இருக்கும்.
இது உங்களை அந்த டைமில் மட்டும் நீங்கள் ஏதோ 1 hour ஸ்பெண்ட் பண்ணுன்றது மட்டும் இல்லாமல் உங்கள் லைஃப்பில் வந்து உங்களுடைய எஃபெக்ட்ஸ் இருப்பாங்க. உங்களுடைய வேலை பயங்கரமாக மாறி ஒரு அற்புதமான ஒரு விடுதலை கிடைக்கும், ஃப்ரீடம் கிடைக்கும். ஃப்ரீடம் ஃப்ரம் சின். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாய், அவர் தன் ஜனத்தை பாவத்திலிருந்து விடுவிப்பார். அந்த விடுதலை நமக்கு கிடைக்கும். புரியுதுங்களா? சும்மா பாவம் இருக்க என்ன மனுஷன் நான் பாவி என்ன மனுஷன் அப்படி செய்கிறதுனால ஒரு பிரயோஜனம் கிடையாது. ஆமென். ஸோ இந்த மாதிரி ஜெபம் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வாரம் வந்து எப்படி இந்த திருக்கான இருதயத்தை வந்து ஆண்டவர் மாற்றுறாரு, இந்த 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 திருக்கான இருதயத்துக்குள்ளே ஆண்டவர் எப்படி இறங்கி இங்கே மாற்றுறாருன்றதை நம்ம பார்ப்போம். ஒரு சின்ன ஜெபம் பண்ணி முடிச்சிடறேன். பரிசுத்த ஆவியானவரே, இந்த வேலைக்காக நன்றி. அந்த ஒருவரையும் ஆசீர்வதிங்க. இந்த சத்தியத்தை கேட்டு இந்த சத்தியத்துக்குள்ளே அதிகமாக ஆழத்தில் சென்று இந்த நீர் பெற்ற எங்களுக்காக நீங்கள் சிலுவையில் செத்து அந்த விடுதலையை நீங்கள் வாங்கியிருக்கீங்க. அந்த விடுதலையை நாங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண கிருபை கொடுங்க ஆண்டவரே. இந்த நாட்களில் உமக்காக நாங்கள் இன்னும் அதிகமாக உம்மை அறிந்து உம்மைக்காக வாழ உமது நாமத்தின் மகிமைக்காக வாழ கிருபை கொடுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.